வரவேற்கிறேன். இன்று நான் உங்கள் முன்னிலையில் ஒரு பரிசோதனையை மேற்கொள்ள போகிறேன். என் பரிசோதனையின் தலைப்பு மக்கும் விளைபொருட்களை கொண்டு செடியின் வளர்ச்சியை ஆராய்தல். பரிசோதனையின் நோக்கம் மக்கும் பொருட்களுக்கும் செடியின் வளர்ச்சிக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. இப்பரிசோதனையின் கருதுகோள் மக்கும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் உரம் போடும் செடியின் வளர்ச்சி அதிகரிக்கும். மாறிகள் தற்சார்பு மாறி உரம், சார்பு மாறி செடியின் வளர்ச்சி, கட்டுப்படுத்தப்பட்ட மாறி பையின் அளவு. வாருங்கள் தேவையான பொருட்களை காண்போம். தரமான விதை, பை, மண், தயார் செய்யப்பட்ட அட்டை ஏயும் அட்டை பியையும் பையில் ஒட்டவும். வாருங்கள் நடவடிக்கைகளை காண்போம். முதலில் தரமான விதையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக A மற்றும் B என அடையாளமிடப்பட்ட பையில் மண்ணை நிரப்பவும். ஒவ்வொரு பையிலும் 4 குவளை மண்ணை நிரப்பவும். மண் நிரப்பிய ஒவ்வொரு பையிலும் 3 விதையை போடவும். விதை போட்ட பிறகு சிறிதளவு நீரை தெளிக்கவும். மிளகாய் விதையை நாம் நட்டு விட்டோம். 3 நாட்களுக்கு பிறகு குற்றறியலாம். செடியை சூரிய ஒளி படும்படி வைக்க வேண்டும். மூன்று நாட்களுக்கு பிறகு செடியின் வளர்ச்சியை குற்றறியலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழினி. நான் 2வது மாணவி. விளைபொருள்கள் எனும் 6ஆம் ஆண்டு பாடத்தலைப்பில் கரிம கழிவு பொருள்களை கொண்டு இயற்கை உரம் தயாரிக்கும் முறையை காண்பிக்க போகிறேன். விளைபொருட்களில் 4 வகை உண்டு. குப்பை கழிவு பொருள்கள், ரசாயன கழிவு பொருள்கள், கரிம கழிவு பொருள்கள், புகை நச்சுவாயு கழிவு பொருள்கள். காய்கறிகளின் தோல்கள் மற்றும் எஞ்சிய வகை உணவுகளை நாம் கரிம கழிவு பொருள்கள் என்று சொல்வோம். நான் இன்று வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள், அதாவது தென்னை மட்டை, முட்டை ஓடு, வெங்காயத்தோல், மாம்பழத்தோல், பூண்டு தோல், உருளைக்கிழங்கு தோலை வைத்து நான் இயற்கை உரம் தயாரிக்கப் போகிறேன். முதலில் இதை பொடியாக அரைத்துக் கொள்ளப் போகிறோம். இதுபோன்று நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மண்ணில் கலப்பது எப்படி என்று பார்ப்போம். நான் இப்பொழுது கலந்து வைத்த கரிம கழிவு பொருட்களை தோட்ட மண்ணில் கலக்கப் போகிறேன். நுண்ணுயிர்கள் இதனை மக்க செய்து வளப்படுத்துகிறது. முதல் நம் மண்ணை போட வேண்டும். பிறகு கரிம கழிவுகளை போட வேண்டும். மண்ணை போட வேண்டும். கரிம கழிவுகளை போட வேண்டும். மண் தயாராகிவிட்டது. இப்பொழுது இதனை வைக்கும் இடத்தில் வைத்து இதில் ஈரப்பசை இருக்கிறது. நுண்ணுயிர்கள் இதனை மக்க செய்கிறது. 7வது நாளில் உரம் தயாராகிவிட்டது.
நன்றி தாரிணி. நன்றி யாழினி. இன்று எங்கள் ஆய்வின் 7வது நாள். நான் 3வது பேச்சாளர். என் பெயர் சோஷினி குமார் தேவன். தொடர்ந்து எங்கள் ஆய்வை பற்றி விளக்கவிருக்கிறேன். அதற்கு முன்பாக வாருங்கள் நாம் 7வது நாளன்று செடியின் வளர்ச்சி நிலையை காண்போம். வாருங்கள் செடியின் உயரத்தை காண்போம். அடுத்தது பி செடியின் உயரத்தை அளவெடுக்கலாம். வாருங்கள். நண்பர்களே, 2 செடியும் ஒரே உயரத்தில் உள்ளது. அடுத்ததாக தண்ணீர் சுற்றளவை உற்றறியலாம். அடுத்ததாக செடி B இன் சுற்றளவை கண்டறியலாம். 2 செடியின் சுற்றளவும் 1.5 சென்டிமீட்டர் என காமிக்கிறது. வாருங்கள் அட்டவணையில் குறிப்பிடலாம். இறுதியாக இலைகளின் எண்ணிக்கை கணக்கிடுவோம். பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6. செடி B இல் 6 இலைகள் உள்ளன. 1, 2, 3, 4, 5. செடி A இல் 5 இலைகள் உள்ளன. அட்டவணையை குறிப்போம். பாருங்கள். A மற்றும் B என 2 வகையான செடிகளில் நாங்கள் நட்ட விதைகள் ஒரே அளவிலான உயரத்தில் வளர்ந்திருக்கின்றன. இதில் B-ஐ தேர்ந்தெடுத்து நாங்கள் தயாரித்து வைத்த இயற்கை உரம், அதாவது மக்கும் விரிய பொருட்களால் நாங்கள் தயாரித்த இயற்கை உரத்தை போட இருக்கிறேன். பாருங்கள், போடலாம். செடிக்கு எந்தவித உரமும் போடவில்லை. தொடர்ந்து செடியின் வளர்ச்சி படிநிலைகளை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்க போகிறேன். செடியின் வளர்ச்சியை மீண்டும் கணக்கிட உள்ளேன். முதலில் A செடியின் உயரத்தை கணக்கிடலாம். அடுத்தது B செடியின் உயரத்தை கணக்கிடலாம். வாருங்கள் அட்டவணையை குறிப்பிடலாம். அடுத்தது A செடியின் தண்டின் சுற்றளவை கணக்கிடலாம்.
செடி தண்டின் சுற்றளவை கணக்கிடலாம். பாருங்கள், அட்டவணையை குறிப்போம். இறுதியாக செடியின் இலைகளை கணக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்ததாக பீச்செடியின் இலைகளை கணக்கிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அட்டவணையில் குறிப்பிடலாம். இரண்டு செடிகளின் வளர்ச்சியை கணக்கிட்டதில் பி செடியில் உள்ள உயரம், சுற்றளவு, இலைகளின் எண்ணிக்கை ஏ செடியை விட அதிகமாக உள்ளது. பார்த்தீர்களா? ஒரு வாரத்திற்கு பிறகு இயற்கையாக மட்டும் நிறைய பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்த உரம் போடப்பட்ட செடிக்கு மற்றும் உரம் போடாத செடிக்கு வளர்ச்சி நிறைய மாற்றங்கள் உள்ளது. முதலில் ஏ செடியின் உயரத்தை கணக்கிடலாம். அடுத்தது பி செடியின் உயரத்தை கணக்கிடலாம். வாருங்கள், அட்டவணையில் குறிப்பிடலாம். ஏ செடி தண்டின் சுற்றளவை கணக்கிடலாம். அடுத்த செடி பி தண்டின் சுற்றளவை கணக்கிடலாம். இறுதியாக இலைகளின் எண்ணிக்கை கணக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அடுத்ததாக பி செடியின் இலைகளை கணக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. பாருங்கள், அட்டவணையில் குறிப்பிடலாம். இதிலிருந்து மட்கும் விரிய பொருட்கள் கொண்டு உற்பத்தி செய்த இயற்கை உரம் போடப்பட்ட செடி நன்றாக வளர்ந்துள்ளது அறிய முடிகிறது. தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த பி செடிக்கு இயற்கை உரத்தை போட வைக்கிறேன். வாருங்கள், போடலாம். நாங்கள் தயாரித்து வைத்த இயற்கை உரம். சரவணன். நான் 4வது மாணவி. இன்று எங்கள் ஆய்வின் 17வது நாள். வாருங்கள், ஆய்வினை தொடர்வோம். நாங்கள் செடி பிக்கு உரம் போட்டுள்ளோம். செடி ஏக்கு உரம் போடவில்லை. இப்பொழுது நாம் செடி ஏயின் உயரத்தை கணக்கிடுவோம். வாருங்கள்.
செடி ஏயின் உயரம் 21.5 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து செடி ஏயின் தண்டின் சுற்றளவை கணக்கிடுவோம். செடி ஏயின் தண்டின் சுற்றளவு 4.4 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக செடி ஏயின் இலையின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. செடி ஏயின் இலையின் எண்ணிக்கை 12 ஆகும். இதனை அட்டவணையில் குறிப்பிட்டுக் கொள்வோம். இரண்டாவதாக செடி பியின் உயரத்தை கணக்கிடுவோம். செடி பியின் உயரம் 25.5 சென்டிமீட்டர் ஆகும். இப்பொழுது செடி பியின் தண்டின் சுற்றளவை கணக்கெடுத்துக் கொள்வோம். செடி பியின் தண்டின் சுற்றளவு 5.5 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக செடி பியின் இலையின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இலையின் எண்ணிக்கை 15 ஆகும். இதனை அட்டவணையில் குறிப்பிட்டுக் கொள்வோம். இப்பொழுது செடி பிக்கு நாம் தயாரித்த உரத்தை போடுவோம். இன்று ஆய்வின் 19வது நாள். வாருங்கள் 2 செடிகளின்
அளவுகளை கணக்கிடுவோம். முதலில் ஏ செடியின் உயரத்தை கணக்கிடுவோம். ஏ செடியின் உயரம் 26.4 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக செடி ஏயின் தண்டின் சுற்றளவை கணக்கிடுவோம். செடி ஏயின் தண்டின் சுற்றளவு 5 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக செடி ஏயின் இலையின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இதனை அட்டவணையில் குறிப்பெடுத்துக் கொள்வோம். இரண்டாவதாக செடி பியின் உயரத்தை கணக்கிடுவோம். செடி பியின் உயரம் 27.4 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக செடி பியின் தண்டின் சுற்றளவை கணக்கிடுவோம். செடி பியின் தண்டின் சுற்றளவு 6 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக செடி பியின் இலையின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. செடி பியின் இலையின் எண்ணிக்கை 17 ஆகும். இப்பொழுது இதனை அட்டவணையில் குறிப்பெடுத்துக் கொள்வோம். இப்போது செடி பியில் நாம் தயாரித்த உரத்தை போடுவோம்.
இன்று எங்கள் ஆய்வின் 21வது நாள். வாருங்கள், இரண்டு செடிகளின் அளவுகளை கணக்கிடுவோம். முதலில் A செடியின் உயரத்தை கணக்கிடுவோம். A செடியின் உயரம் 23 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக A செடியின் தண்டின் சுற்றளவை கணக்கிடுவோம். A செடியின் தண்டின் சுற்றளவு 5.4 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக A செடியின் இலையின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதனை அட்டவணையில் குறிப்பிட்டுக் கொள்வோம். இரண்டாவதாக செடி Bயின் உயரத்தை கணக்கிடுவோம். செடி Bயின் உயரம் 28.3 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக B செடியின் தண்டின் சுற்றளவை கணக்கிடலாம். B செடியின் தண்டின் சுற்றளவு 6.4 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக B செடியின் இலையின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 12 13 14 15 16 17 18 19. செடி Bயின் இலையின் எண்ணிக்கை 19 ஆகும். இப்பொழுது இதனை அட்டவணையில் குறிப்பிட்டுக் கொள்வோம்.
உரத்தை செடிகளுக்கு போடுவதால் நிறைய பயன்கள் உள்ளன. உரம் போடுவதால் செடி வேகமாக வளர்கிறது. உரத்தை சுயமாக தயாரித்து போடுவதால் செடி ஆரோக்கியமாக வளர்கிறது. இப்பரிசோதனையின் முடிவு ரசாயன கலவை கலந்த உரத்தை பயன்படுத்துவதை விட மக்கிப்போன பொருட்கள் மற்றும் எஞ்சிய உணவுகளை வைத்து தயாரிக்கும் உரத்தை செடிகளுக்கு போடுவதால் செடியில் விளையும் காய்கறிகள் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.